பகவான் எல்லுக்குள் என்னை போல் ஆமா ஆமா நமோ நாராயணமூர்த்தி அன்னவர்கள் அனுகிரகத்தால் நீண்ட ஆயுள பெற்று நிறைந்த செல்வத்தோடு நீ வாழும்படி உனக்கு அப்படியே விட்டு மகாராஜா. கரெக்ட். ஆனால் சமய வார்த்தை சபையை பார்த்தால் எப்ப தோட்டப்படுகிறது? லட்சுமி கடாட்சபதி சபை. கரெக்ட் கரெக்ட். லட்சுமி கடாட்சபதி சபை. ஆமா ஆமா. 4 வேதம் 6 சாஸ்திரம் கல்விக்கார் தத்துவா இதுகாது புராணங்கள் எல்லாம் திங்கடகத்துவந்த இந்த பக்கம் பார்த்தியா? இந்த பக்கம் பெரியவர் இருந்தா இந்த பக்கம் பெரியவர் தான், இந்த பக்கம் தாய்மார்கள் முன்னாள். அப்படின்னா இந்த பக்கம் பெரியவர் தான் சொல்லிட்டேன். எவ்வளவு அமைதியாக அடக்க ஆச்சாரத்துடன் வந்திருக்கின்றார். கண்டிப்பா ஆக்கல் அழித்தல் படைத்தல். ஆமா. அப்படி என்றால் மும்மூர்த்தி தேவர்கள். கரெக்ட். முதல் கடவுள் வந்து அந்த பரம கடவுள். ஆமா. இரண்டாவது கடவுள் தேவ பகவான். மூன்றாவது கடவுள் பிரம்மதேவன். பிண்டம் எடுக்கக்கூடிய கத்தி. ஆமா, எங்கனா புடிச்சா அப்புறம் கூட அதோட விட்டுறாரு. என்ன நீ மாட்டுக்கு நீட்டா போயிருந்தீங்க. நம்மள பரிசுத்த பிரம்மதேவன் இருக்கட்டும் மாமா. ஐயோ 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 சீக்கிரமா கிட்ட வர. அப்படி இல்ல மனு, அது கிட்டவானா அது பசியத்த நாய் என்ன பண்ணுவோம்? ஆமா, நான் நப்பீத்துங்க நாய். மொத்தம் 19 கிலோமீட்டர் 19 மணி நேரம் கிலோமீட்டர். அப்பேற்பட்ட கடா நடுவான்கள் 4 வேதம் மாதா பிதா குரு அதான் தெய்வம். கரெக்ட் கரெக்ட். அப்பேற்பட்ட கடா நடுவான்கள் வந்திருக்கிறார். ஆமா, அதுக்குதான் உறுதியா சொன்னார். எப்படிங்க அஷ்ட சபை விட்டு வருவார். கரெக்ட். 1000 வந்தா போடுவார். 1000 வந்தா போடுவார். ஆமாமா. என்ன இல்ல இப்ப தர்மராஜி வேஷம் கட்டி வந்து மயர் போடுவா வந்துட்டாரு. இல்ல இல்ல இல்ல, முயல் ஆண்டி இருக்குன்னு ஒருத்தன் வலை கட்டினான். அவன் என்ன கட்டா போற, நமக்கு கட்டுங்க. வலைக்கு மிஞ்சி கல்லு விடாதரா. சரி மாமா. மாமா நான் மட்டும் மாமா போட உள்ள நம்ம கரெக்ட் கரெக்ட். சாண்டா நாடக மேடை
எல்லா காலையும் நடராஜ பெருமான் நாட்டியம் முடிஞ்ச மேடை அங்கதான் தெருக்கூத்து முதல் ஆரம்பத்த இடம் நம்ம நடராஜ சிதம்பரம் கோவில். அது தெருக்கூத்து, இது தெருவிலே கூத்து. அது திருக்கூத்து. அது திருக்கூத்து. டேய், இது தெருவில கூத்து. சிதம்பரத்தில் இருப்பது திருக்கூத்து. அவர்கள் ஆடினத்தான் கூத்து. நாம பார்த்தாடி. அங்க கூத்தாடி நம்ம பார்த்தாடி. கரெக்ட். ஆனால் கூத்தாட வந்துட்டு மேல பெருமையா நினைச்சிட போற தம்பி. ஏங்க நெஞ்சகத்தில் பயம் இருக்க வேண்டும். பயம் இருந்தாதான் பழக முடியும். இவர் மாட்டு பார்த்தா ஒண்ணு வெத்தரமா கூட வாங்க முடியாது. கம்முன்னு பேசுங்க. பையன் எங்க எகிரி போறான் ஒரு மனிதனை கொண்டு விட்டால் பயந்து வாழ்ந்தால் சுகமா வாழலாம். ஒரு ஊர் இருக்குதுன்னா அந்த ஊருக்கு பயந்து வாழணும். வீட்டுக்கு பயப்படுமா இல்லையோ, ஊருக்கு பயந்தாகணும். வீட்டுக்கு பயந்தா கொஞ்சம் நல்லா இருக்கலாம். ஆனா ஊருக்குன்னு ஒண்ணு பயந்து வாழ்ந்தாதான் சுகமா வாழணும். வீட்டுல தண்ணி போட்டு தெளிக்கவே தெளிச்சு விட்டுறாங்க. தெரு ஏன்னா ஒம்பு பண்ணி வந்தா ஒரு தெரு இல்லைனாலும் ஒரு தெரு நம்மள பொழந்துடும். என்னைக்கு ஒரு நாளைக்கு பட்டம் எடுத்துக்கோ. நெஞ்சுக்கத்துல பயம் இருக்கணும். ஆனால் பாண்டிய நாட்டில் கூடுவது அது பாண்டிய மன்னன் சபை. மன்னன் சபை. இப்ப இங்க கூடு இருப்பது நாடக சபை. எதற்கு? அந்த பகவான் திருவிழா முன்னிட்டு பகவானுக்கு பிறந்த நாள் ஊரடி திருவிழா. லட்சுமி கிருஷ்ணன் ஜெயந்தி. ஆமாங்க கண்ணன் பிறப்பு. போயினே இருப்ப எங்க பகவான் பகவானுக்கு ஓர் இரவு நாடகமா? ஆமா. அப்போ நாடகம் என்றால் பெரியவர்கள் உட்கார்ந்து இருக்காங்க பாத்தியா? நாட்டாண்ட கண்ணம் தலைவர் அண்ணனுடைய பாதத்திற்கு நாடக கம்பெனி அனைவருக்கும் வாத்தியார் அவர்களுக்கு முன்னால் எழுத்தருடைய ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி அண்ணனுடைய பாதத்திற்கு உனக்கு எதனா கேட்டு வாங்க மாட்டேங்க. அவன் எப்பயுமே கேட்க மாட்டாங்க. கேட்காத கொடுத்தா அப்படியே வாங்குவான். ஒத்தையில விடாதப்பா மனு. இல்லங்க ஒத்தப்படியில போனா ரெண்டுல குடுக்கலாம் மாட்டான். அவன் சுடுகாட்டுல போய் சூனியம் வைக்க போனான். அப்படியே மயிறு பிடிச்சி கேட்டான். அப்படியே வந்து இப்ப சூத்துக்கு சூனியம் போறேன். குண்டு பையன் நல்லா கேட்டு வாங்க மாட்டேன். மரியாதை எனக்கு கொடுத்தா வாங்கிக்குவாங்க. ஆமா பாண்டு மகாராஜன் மனைவி குந்தமாதேவி மாத்ராதேவி. அவளுக்கு நாங்க 5 பேர் பிறந்தோம். 5 பேர் எங்க? கானகத்துல குருத்தடி மரத்துல. குருக்கத்தி மரம். குறுக்கத்தடி மரம். குருத்தடி மரம். குருக்கத்தி மரம். வெட்டி விடுவோம். குருக்கத்தி மரம். ஆமா. அவதான் தமிழ் செல்வம். இவர் ராஜாக்கள் தருணமானோம். ஆமாங்க. சில காலம் சென்றவுடனே எங்க அப்பா காலமாயிட்டார். எங்க சின்னம்மா இருக்கா மாத்ராதேவி அது உடன்கட்டை ஏறி விட்டது. ஆமா. எங்க அம்மா இருக்காங்க. ஆமா குந்தமாதேவி 5 பிள்ளைகளை வைத்துக் கொண்டிருந்தார். எங்க பெரியப்பா தெரியுமா? ஆமா திருநாட்டு மன்னன். திருநாட்டு மன்னன். ஆமாங்க. எங்க பெரியம்மா அந்த ஆனால் அவளுக்கு துரியன் முதல் மகன் 100 பிள்ளைகள். 100 பேரா? ஆமா. அப்பா ஆமாண்டா. வேற வேலை நடக்குது. உட்காந்து அந்த திருநாட்டு மன்னனை பாராட்டும்டா. அவத்தோட குழந்தை இரு கேட்டகானா. பரவாயில்லடா. அதே வேலையா இருந்து பாருங்க. கம்மி ஆனால் எங்க அப்பா காலமாடவுடனே எங்க பெரியப்பா பார்த்தார். நாங்க தம்பி பிள்ளைகளை 5 பேர். ஆமா. எங்களுக்கு வரவேற்பு கொடுத்து அவள் பிள்ளை 100. நாங்க 5 பேர் 25 பிள்ளை. தன் பிள்ளைய போல பாவித்தார் எங்க பெரியப்பா. முதல் குரு நிர்மாச்சாரி, 2வது குரு கோலாச்சாரி. கல்விச்சாலையில பாடம் வாசித்துக் கொண்டிருந்தோம். ஆமா.
பூபதி ஓ. அதுல ஒரு விவரம் ஆச்சு. என்னங்க எனக்கு நேர் இளையவனா இருக்கானே. ஆமா தம்பி பீமாச்சி ஆமா. அவன் கொஞ்சம் கோவக்காரங்க கொஞ்சம் முரட்டு சுவாசமா. மோசமான ஆளு. கொஞ்சம் கடாமுடா. கட்டாமுடா பாலாஜி மாதிரி கட்டாமுடா ஏய், அவனுக்கும் எங்க பெருக்காரில் பிள்ளை இருக்கானே. ஆமா துரியோதனா ரெண்டு பேருக்குமே அந்த கல்வித்தாள் சின்ன வயசுலயே ஒற்றுமையே வராது. ஐயா எந்த நேரமும் விருட குரோதம் வந்து கொண்டே இருக்கும். ஆஹா அது வளர 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 நாங்க வளர வளர அந்த பகையும் வளர்ந்துக்கினே வருது. நீங்க வளருங்க அந்த பையன் வளர்ந்துட்டே இருக்குது உண்மைதான். பகை வளருது. ஆமா. ஆனால் வஞ்சகமாக நெஞ்சகத்தில் நினைச்சுட்டான். ஆமா யாரு எங்க பெருப்பா பெரிய பிள்ளை துரியோதனா என்ன வான்னு போயிடும். ஒண்ணும் வாங்கி போறதில்ல இந்த மண் பிறந்தது மண் இறக்க போவது. இதே மண்ணு தான் நாளைக்கு சாப்பிட போற மண்ணு இதான் வளர்க்குத்தான் இதுதான் நம்மள சாப்பிடுது ஆமா. ஒண்ணுமே அதே மண்ணுதான் நம்மளுக்கு பலவிதமான பொருள்களை கொடுத்து உயிரை கொடுத்து வளர்ப்பதும் மண். கொடுத்த மாதிரி கொடுக்குது திரும்பி அதையும் எடுத்துக்குது அதுவே சாப்பிட்டு ஆமாங்க அந்த மண்ணுக்காக ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு நெஞ்சகமாக நெஞ்சகத்தில் நினைத்து விட்டா ஆமா. என்ன வாழ்ந்து போயிடும். ஒண்ணு வாரி போகுது. அதெல்லாம் பட்டினி தான் சொன்னாரோ. எப்படி, எப்படி? இருப்பது பொய். இருப்பது போய் என்ன ஒரு இது அத்த குப்பை கிராமம் வேஷம் கட்டின்னு வெளியே வந்துட்டேன். ஆ. டேய், ஓ வேஷத்தை குறையும் ஆடி முடிச்சுட்டு வீட்டுக்கு போன அன்னைக்குதான் நிலவரம். நிலவரம் தெரியும் அப்பேற்பட்ட பொய்யான வாழ்க்கை. ஆமாங்க இந்த பொய்யான உடம்பு இது சரிகிறப்ப பொய்யான நீர்மேல் குமிழி நிலையில்லா காயம். காயம் இதை ஒரு பெருசா எண்ணிட்டான். ஐயா துரியோதனா எங்க பெரியப்பா பிள்ளை. ஆமா ஆனால் ஆ இருப்பது பொய். இருப்பது போய் போவது கண்டிப்பா மெய் அதுதான் உண்மையான வாழ்க்கை. ஆமா, ஆமா. போவது மெய். ஆ. எவ்வளவு நாளைக்கு நம்மள விடுறானோ அது வரைக்கும் தான் ஆட முடியும், பாட முடியும், ஓட முடியும், உட்கார முடியும், சாப்பிட முடியும், தூங்க ஏமாத்த முடியும். முடியும். ஆமாண்டா. இதுல ஒரே ஊர் பொது காசை ஒரே ஆளு சாப்பிட்டு ஏப்ப விட முடியும். ஆமாங்க உறந்திரிதான். ஆமா, அது ஒரே ஆள் சாப்பிட்டு ஏப்பம் விடுறான்னு சாதாரணமா நினைச்சிடப்பாரு. சிவன் சொத்து கொலை நாசம். அதேதான், வேற ஒண்ணும் கிடையாதுங்க. டேய், ஓ சிவனுடைய சொத்தை எவன் ஒருவன் சாப்பிடுறானோ குலமே நாசமா. அதேதான். அவன் மட்டும் இல்ல, அவன் குலமே நாசம். அந்த காலத்திலே பெரியோர்களுடைய சிவன் சொத்து அதேதான் இருக்கட்டும். குலநாசம் அப்படின்னு இருக்கு. அது அப்படி இருந்தாலும் இருக்கட்டும். சிவன் சொத்து குலநாசம் பகவான் சொத்து பகவான் சொத்தை தொட முடியுமாடா? அப்படி கேட்க சொல்றாங்க மத்தல ஐயோ ஐயோ பாலாஜி தம்பி, பகவான் சொத்தை கேட்கிற கொஞ்சம் ஐயா. நினைச்சாலே போயிடுவா. யார் சுத்துவானா? ஆனால் என்ன வாயிட்டு போய் பஞ்சகமாக நெஞ்சங்கள் என்ன செய்யலாம் பஞ்சபாவி துரியராக ராஜாக்களை கொன்று விட்டு அகஸ்தனாபுரத்தை பாகமன்றி நாமே அரசாள வேண்டும். ஆமா ஆமா அப்படி என்று ஜகமாக நெஞ்சகத்தில் நினைத்து ஒரு வகை சூதல்ல இருவகை சூதல்ல கணக்கில்லாத சூதுகள் செய்தார். யாரு அந்த படுவாய் துரியோதனா? ஆமா, எங்க மாமா உட்கார்ந்து இருக்காரு பாத்தியா? ஆமா உட்கார்ந்து இருக்காரு. சமேதரா உட்கார்ந்து இருக்காரு. ஆமா ஆம்பளை பிள்ளை ஜோஜோட வந்தாரு. லட்சுமி சமேதர். லட்சுமி கரெக்ட். அண்ணவருடைய அருளால் எல்லாரும் தப்பித்து பிழைத்து வந்து. ஆமா, மழை போல வந்தாலும் பனி போல போய்விட்டது. ஆமா அப்படி கழித்து வந்த மறுபடியும் என்ன செய்தார்? ஐவர் ராஜாக்கள் லேசாக வர வரவழைத்து வைத்து எங்க அப்பா காலமாகி விட்டார் என்று நாங்கள் யுத்தம் ஏற்பாடு செய்து அதுல ராஜஸ்ரீ யாகத்தை செய்தோம். அப்பா எங்க அப்பா பாண்டு மண் சொர்க்கம் அடைய வேண்டும் என்று ராஜஸ்ரீ யாகம் செய்தோம். அவள் 100 பேருக்கும் ஒலை அனுப்பணும். வந்தாங்க, எல்லாரும் வந்தார்கள். ஆமா ஆனா தெய்வக்கம்மாளனும் அசுரக்கம்மாளனும் 2 பேரும் சேர்ந்து கட்டின மாளிகை. மாளிகை அது மாளிகை. ஆனா குளம் அங்க இருக்கும், இங்க இருக்கிற மாதிரி அது பள்ளிக்கு கட்டப்பட்ட மாளிகை. ஓ அது இந்திரபிரதிஷ்டம். உண்மைதான். ஆனா குளம் அங்க இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா அங்க இருக்கும், அங்க இருக்கிற மாதிரி தெரியும். ஆமா, அது கண்ணாடியால் பதிக்கப்பட்ட மாளிகை. அப்ப கண்ணாடியில ஒளி அடிச்சா எங்க குளம் கிட்ட மாதிரி தான் தெரியும். ஆனா எட்டக்கு இது குளம். ஆனால் உயர்ந்தது தாழ்வு, தாழ்வு தாழ்வு உயர்வு, நீர் நிலம், நிலம் நீர், இப்படி மேடு பள்ளம், பள்ளமேடு, இப்படி மாறாட்டமாயிருக்கும் மாளிகை.
அது தெரியல அவனுக்கு. யாரும் தெரியாது இன்னைக்கு. ஆமா. வாயற்படி உயரமா இருக்குன்னு வந்த உடனே தடிச்சு கீழே விழுந்துட்டான். ஐயா. ஆமா. அவன் தம்பி பின்னால ஐயோ அண்ணன் விழுந்துட்டான்னு ஓடியாராங்களே எல்லாம் தப்ப தப்புன்னு கீழே மோடு பள்ளம் தெரியல கீழே விழுந்துட்டானுவ. 100 பேருக்கு கீழே விட்டானுவ. அந்த நேரத்தில் என் மனைவி இருக்காளா பாஞ்சாலி. அவ சும்மா இருக்கக்கூடாதா? என்ன பண்ணாங்க? வயிறு உப்பிரிக்கு மேல பூந்தராட்சி கொடுத்தாங்க. பக்கத்துல என் தம்பி இருக்கான். பீமாச்சி. ஆமா. அப்படி இருக்கும்போது எல்லா குழந்தைமார் வந்து திபு திபுன்னு உழவ பாத்துட்டான். பாஞ்சாலி பார்த்து தமாஷா குழந்தைமாரெல்லாம் வந்து திமு திமுன்னு உயராங்கள வாயப்படியில என்ன அப்படின்ட்டு கைய படா என்று கையை தட்டி குருடன் மகனே அப்படி கை தடி 99 பேர் அந்த தம்பி மாதிரி கீழே வந்ததோ அந்த கண்பது அத்தனை குருடா அப்படி கை தடி அப்பாவுக்கு தான் நேத்திரம் பழுது. ஆனா தலைப்புள்ளதான் நொல்லு பார்த்தோம். இந்த பின்னாடி வந்தது 99 நொல்ல அப்படின்னு கை கட்டி அப்படியே சிரிச்சுட்டாங்க. அது பெரிய தவறு. அது தவறுதான். ஆம்பளை வந்தா எழுந்திருப்பாரு. என்ன காரணம்? நம்மளுக்கு குழந்தை வருதானே மச்சன வருதானே ஒரு தமாஷாக கேட்போம். அந்த அம்மா கேட்டாங்க. ஏந்திச்சானு பாரு உருவம் மூஞ்ச கூட பார்த்தா கலையான மூஞ்ச இல்ல. ஒரு பொம்பளை கை தடிச்சு கோவக்குறியாக தெரிகிறது. கண் சிவப்பேறி விட்டது. அவன் அப்படியே சும்மா கோவத்தோடு நான் நிமிந்து பார்த்தேன் என் மனைவிய. என்ன பார்த்தது அவன் அப்படியே குனிந்து பின்னாலேயே வந்து அது தப்பு பண்ணிட்டாங்கன்னு குடிஞ்சு வராங்க. பாக்குறாரு என்ன நாம என்ன தப்பு பண்ணிட்டோம் குழந்தை மாறினா கோவக்குறியாக்குறாங்க. நம்ம பாக்குறாரு அவரு என்ன நடக்குமோ அப்படின்னு அவங்க பின்னாலேயே வந்து என் பின்னால வந்து நின்னுங்கனாங்க. சரி வந்தாங்க ராஜசாகம் செய்தாங்க. 55 எல்லாரும் வந்தார்கள். என்ன ராஜத்தியாகம் முடிந்து விட்டது. சாம்ராஜ பட்டம் பெற்று விட்டேன். ஆமா சாம்ராஜ பட்டம் பெற்றன ஒரு முறை நினைக்கலாம். ஒரு சாப்பாடு எப்படிடா சாப்பிடலாமா? அந்த இடத்துல என்ன கேள்வி கேட்டாங்க? புரிந்து வரப்படாதா குருடன் மகனே அத்தனை குருடா அந்த மாதிரி கேட்பது இவங்க உட்கார்ந்து சாப்பிடுறது. அப்படி சாப்பிட்டா மீறி இன்னும் அந்த சாப்பாடு சாப்பிட்டா அந்த பாஞ்சாலி அம்மா பீத்துன்னு அர்த்தம். துரியோதனா நான் கூப்பிடுறேன் அண்ணா இப்படி திரும்பி பார்த்தா அவன் மூஞ்ச பார்த்தா கொள்ளு போட்டோ பொரியும். அடே அப்ப அம்மா பொறி கோபக்குரியா. சரி சரி அப்படின்ட்டு நான் ஒண்ணும் பேசல சொல்லாத சாப்பிடாம போயிட்டாங்க. அப்புறம் போயிட்டாங்க. அங்க போனதான் மாமா எனக்கு மாமாதான் அவனுக்கு மாமாதான். மாமா அங்க பங்கப்பட்டு வந்தது சரியா நியாயமா கேட்டால கேள்வி நியாயமான மாமாவை கேட்க எங்க மாமா என்ன சொல்றாரு? யோதனா அவனுக்கு 5 பேரு தீவிட்டி. ஆமா நீங்க 100 பேரு காவலுக்கு ஏற்கனவே மண்ணெண்ணெய் விளக்கு வீட்டுல கொளுத்தி வச்சிருக்காங்களா? அந்த மண்ணெண்ணெய் விளக்கு தீபெட்டி பக்கத்துல கொளுத்தி வச்சா எந்த வெளிச்சம் அதிகமா இருக்கும்? என்ன தீபெட்டி வெளிச்சம் அதிகமா இருக்கும். எதை பண்ணாலும் உங்களுடைய பேர் புகழ் வெளியே வராது. அதுக்கு என்ன மாமா யோசனைன்னு இவன் கேட்கறான். எங்க பெரியப்பா இருக்குல்ல ஆமா கத்தி எடுக்காத கதை எடுக்காத கத்தி முனையில் நிற்காத ஒருவருக்கு ஒருவரும் யுத்தம் இல்லாமல் அப்படியே பகை இல்லாத லேசா அஸ்தினாபுரத்தை உனக்கு முடிச்சு விட்டுறேன்னு அவர் சொல்லிட்டாரு. ஆமா எனக்கு மாமன் தான். எப்படி மாமான்னா ஒரு மண்டபம் ஏற்பாடு செய்து மணிமண்டபம் மண்மண்டபம் ஏற்பாடு செய்த உடனே எங்க சித்தப்பா கையில எங்க பெரியப்பா கையை போயிட்டு ஓலை கொடுக்கிறாரு. ஆமா ஓலை எடுத்து எங்க சித்தப்பா நாங்க எந்திர பிரசத்துல இருக்கோம். என்ன பார்த்துட்டு நான் முன்னாள் சென்று கேட்டேன். ஏன் சித்தப்பா ஏன் அழுவுற? என்ன நடந்தது? அண்ணன் பிள்ளைங்க நாங்க 5 பேரும் சுகமா இருக்கோம். அங்க அஸ்தினாபுரத்துல என்ன நடந்தது? நீ ஏன் அழுவுற? அப்ப நான் அதை கேட்கும் போது எங்க சித்தப்பா சொல்றாரு பாரு, மகனே தர்மா கருத்ததெல்லாம் ஜனம் வெளுத்ததெல்லாம் செல்லம் அப்படி இல்லாத பேசுறா மகனே. அங்க என்ன சூது நடக்குதோ ஒன்றுமே புரியவில்லையடா. சித்தப்பா நான் நிருபம் கொண்டு வந்திருக்கின்றேன். சித்தப்பா தான் வந்தாரு என்ன அழைச்சுன்னு போனாரு. என் மேல் பழி வேண்டாம். நிருபத்தை கொடுத்துட்டா இஷ்டம் இருந்தாவா இஷ்டம் இல்லைன்னா எப்படியோ உங்க சௌகரியம் அப்படி சொல்லிட்டு போயிட்டா. அழுதுகனே நிருபத்தை கொடுத்தா
வாங்கி பிரிச்சு பார்த்தோம். ஆமா. எங்க பெரியப்பா கையப்பட்டிருக்காரு. தம்பி பிள்ளைகளாச்சே. அதானே யாகபத்தினி பாய்ந்தார். தம்பிமா 4 பேர் எல்லாரும் சேர்ந்த உடனே அங்க பெரிய மண்மண்டபம் ஏற்பாடு செய்து வச்சிருக்காங்க. அங்க போய் வந்தோம். அந்த மண்டபத்தினுடைய அழகெல்லாம் காட்டிக்கினே வரான். கண்காட்சி எங்க பெரியப்பாக்குள்ள துரியோதனன் பின்னால நான் பார்த்து எல்லாரும் கூப்பிடலாம் எல்லாம் பார்த்துன்னு வரோம். அதுக்குன்னு ஒரு இடம் தயார் பண்ணி வச்சிருக்கான். ஆமா அந்த இடத்துல வந்ததும் அண்ணா 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 கூப்பிடுறான். எவ்வளவு பணிவன்பா கூப்பிடுறான். ஏடா தம்பி துரியோதனா உட்கார்னா ஏன்னா மணி 3 இருக்கும். சாப்பாடு ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து ராஜா விட்டு தம்பதிகள் நம்ம எல்லாரும் 105 பிள்ளைகள் நமக்குள்ள ஏதாவது இருக்கா? எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். ஒரு விளையாட்டு தம்பி விளையாட்டுன்னு சொல்றானே என்னடா விளையாட்டுன்னு கேட்டான். அவன் என்ன சொல்றான்? அண்ணா அண்ணா இடத்துல பார்த்து கை எடுத்து சூது 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 விளையாடலாம் அப்படின்னு நான் சொல்றேன். மானிட பிறவி பிறந்து விட்டோம். மது மது மாது மாது சூது சூது மானிட பிறவி பிறந்தவன் இன்னைக்கும் அன்றைக்கும் இன்றைக்கு திரேதா துவாபரி இந்த 4 யுகத்தையும் சொல்றேன். எவன் வருமா இந்த 4 கை கர்த்தால் தொடரானோ இந்த 3 எவத்தை கர்த்தால் தொடரானோ ஆயில் வெறிக்கும் கடத்தேற எல்லாம் போயிடும். வேண்டாம் தம்பி துரியோதனா என்னடா அத சொல்ல பார்த்து சிரிச்சு என்னன்னு கேளு. அது என்ன இல்ல இருந்த வாங்க நீங்க நமக்கு அந்த பழக்கம் எதுமே இல்ல. அப்படிலாம் இருக்க சரி சரி வேண்டாம் அண்ணா அண்ணா நீ யார்? நான் யார்? நம்மளுக்கு என்ன இருக்கு? விளையாட்டு அண்ணா விளையாட்டு 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 போயது பக்கம் ஒரு விளையாட்டு அப்படின்னு உடனே உட்கார்ந்தா ஆட்டங்களே ஆடினோம். போடு ஒரு சட்டி அவங்க பெற்றி கொண்டார். எல்லாத்தையும் தோத்துட்டு மனு ஒரு ஆட்டோட நமக்கு ஜெயம் யார் எவரு? தம்பி விளையாட்டுன்னு சொன்னானே விளையாட்டு 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 ஆட்டங்கள் ஆடினே இருக்க. நாடு போச்சு நகரம் போச்சு நீங்க மக்கள் அனைத்தையும் எடுத்துக் கொண்டார். அப்பதான் சொல்றான் நான் சூதாட்டத்தில் ஜெயிச்சது அதை உட்கார்ந்து இருக்க பெரியவர்கள் சபையில கேட்கிறார். தர்மன் பாகத்தை ஜெயிச்சுட்டு சூதாட்டத்துல மேற்கொண்டு நடப்பது என்ன? என்ன சட்டம் சூரியவனத்தை அடுத்த அச்ச பாத்திரத்தை விட்டு 12 நாளா கழிச்சுங்க. அச்சாதவாசமும் முடிஞ்சு போச்சு. விளையாட நாள் கொடுக்கப்பட்ட நேற்று நடந்தது தெரியுமா? அனுப்பினோம். ஆமா ஆடு கொடுக்க மறுத்து விட்டான் துரியோதனன். கொடுக்க வேண்டியதான். ஏண்டா இப்படி எல்லாம் ஏண்டா விலைக்கு நாட்டை கேட்பதா நான் கொடுப்பதா விரட்டி விட்டான். இன்றைக்கு நாட்டை கேட்பதா மீண்டும் காட்டுக்கு போவதா ஒன்று புரியவில்லை. நாகபத்தினி பாஞ்சாலி நம்ம போயிட்டு வா. பத்தினி பாஞ்சாலி கற்பான்.
அடுத்தடுத்து 5 பேர் வேஷம் வரணும்னா ஒரு பெரியவர் வந்திருக்காரு, அடுத்தது நீங்க கேட்காததான் நாங்கள் 5 பேருக்கு பொண்ணு வேஷம் வருமா? 5 பேருக்கு பொண்ணு வேஷம் வரும். அதுக்கப்புறம் தான் வீட்டில் வருவாங்க. அப்புறம் 20 வேஷம் வரும். 20 வேஷம் வரும். புண்ணியம் பண்ணிருந்தேன்.
டக்கு டக்குன்னு அப்படி இருந்தா காட்டுறேன். சுருக்கி சுருக்கி கொண்டு வந்துடும். வந்து வர சப்பாத்தி வச்சு அடிங்க ஆள்